சோலி முடிஞ்சிருச்சு. விஜய் சேதுபதி சார் ரெட் கார்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாரு பார்வதியையும் கமருதீனையும். இதை பார்க்கும்போது தான் மனசு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாள் இது பிக் பாஸா இல்ல அடல்ட் ஷோவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்ததுக்கு ஒரு முடிவு கட்டியிருக்காரு விஜய் சேதுபதி சார். ரெட் கார்டு பார்த்ததும் பார்வும் கமருதீனும் மிரண்டு போயிட்டாங்க. திவ்யா சொல்றாங்க கமருதீனை பார்த்து, இவளால தான் நீ இந்த நிலைமைக்கு ஆளாகி நிக்கிறான்னு. இதை கேட்ட பாரு, ஆஹா, ஒரு பையன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டான், இவனை கல்யாணம் பண்ணி நம்ம வாழ்க்கையை ஒரு ஓரமா ஓட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா இவ அதுக்கும் வேட்டு வச்சிருவா போலயேன்னு முழிக்கிறா. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் குயின் சாண்ட்ரா வழக்கம் போல அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் பாரு அக்காஸ், நாங்க செஞ்சது நியாயம் அப்படின்ட்டு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல முக்குனாலும் முணங்குனாலும் முடியாம போயிருச்சு அவங்களாலையும். ஆனா அந்த கமருதீன் போட்டாம் பாருங்க ஒரு ஆக்ஷனு, அடேங்கப்பா, இதை நம்ம லிஸ்ட்லயே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. சாண்ட்ரா காலிலேயே விழுந்துட்டாரு. இதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே அங்க இருக்கு. இப்படி ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியாச்சு உள்ள மறுபடியும் இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு போல. இந்த வாரம் சுபிக்ஷாவும் சாண்ட்ராவும் வெளியே போவாங்கன்னு நினைச்சோம். ஆனா ரெட் கார்டு கொடுத்ததுனால பார்வக்காவும் கமருதீன் மாமாவும் தான் வெளியே போறாங்க. ரெட் கார்டு கொடுத்ததை பத்தி சாண்ட்ரா பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.